நாங்கள் வடைக்கு உளுத்தம்பருப்பு வடைக்கு ஊறப்பட பாருங்கள். அதோட ஒரே ஒரு புடி கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பச்சை அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 சேர்த்தோம். நம்ம நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். கிரைண்டரில் கூட இல்லை. நல்லா மெதுவாக நல்லா வரும். ஒருத்தர் மெதுவாடை சுற்றி எடுத்துகிட்டு வரோம். எண்ணெய் ஒரே எண்ணெய் எப்படி தான் வருதுன்னு தெரியல. நானும் இது சுட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயே வராது. இதில் அரிசி மாவு, வெங்காயம் போட்டு லாஸ்ட்டில் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டிருக்குறேங்க. இதை பாருங்கள் வடை கொஞ்சம் எண்ணெய் இருக்கா பாருங்கள். எண்ணெயே இருக்காது எங்கள் வீட்டில். சுட்டு அப்படியே பிழிஞ்ச எண்ணெய் வரும். ஒருத்தருக்கு எண்ணெய் இருக்காது எங்கள் வீட்டில். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அரிசி மாவு நிறைய போடுங்க, ஒன்றாகாது. கொஞ்சம் கடலப்பருப்பு போடணும். இந்த மாதிரி உளுந்து வடை செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் ரொம்ப இழுக்காது, உடம்புக்கும் நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் விசேஷம். எங்கள் அம்மா கிருத்திகை வேறு, எங்கள் அம்மா இறந்த நாள் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி இந்த பலகாரம் இதெல்லாம் செய்கிறேங்க. வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.